பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்வு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். எனக்கு சோர்வே இல்லை அப்படின்னு யாருமே சொல்லிட முடியாது. நீங்கள் சரியாக தேவனுக்குள்ளே ஓடுவீர்களானால் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஊழியமும் நீங்கள் செய்கிற காரியங்களும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வு வரும். ஜெபிக்க முடியாதபடி சோர்வு வரும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு சோர்வுகள் வரும். இதை தாண்டி என்ன ஒன்று வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற தாமதமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு சோர்வை நாம் காண முடியும். இப்போ இதில் எந்த விதமான சோர்வில் நீங்கள் இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் போய்கொண்டு இருக்கிற பாதையும் நீங்கள் போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலையும் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் ஒன்று வார்த்தையை நம்பி நான் காத்திருந்தேன், என் தேவன் இப்படியெல்லாம் செய்வார், இதெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் நாட்கள் தாமதமாகிறது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரிசல்ட்டோ அல்லது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டைம்லையோ ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடக்கலை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சோர்வு நம்மை பற்றி பிடித்து கொள்ளும். ஒருவேளை அப்படி தானே நிற்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில். சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணிட போகிறேன். அப்போ நமக்குள்ளே அந்த சோர்வு வர ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அந்த அவிசுவாசமான வார்த்தைகளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இது எல்லாருமே காமனாக கடந்து போகக்கூடிய ஒன்று. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று நினைக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுமே கடந்து போகிற ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா நீ வாட்டுக்கு சோர்ந்துக்கிட்டே கெடன்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறவங்க கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என் பிள்ளை சோர்ந்து போச்சு, வாக்குத்தத்தத்துக்காக என் பிள்ளை காத்திருந்தது, நாட்கள் தாமதமாகும் போது என் பிள்ளை சோர்ந்து போயிற்று. இல்லை, சில மனிதர்களுடைய வார்த்தைகள், சில சூழ்நிலைகள், சில பொல்லாத ஆவிகளினுடைய கிரியைகள் நம்மை சோர்ந்து போக பண்ணியிருக்கு அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த இடத்துல நீ சோர்ந்து போயே கெடன்னு வேடிக்கை பார்க்காம ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என் பிள்ளை சோர்ந்து போயிடுச்சு, என் பிள்ளையை நான் பலப்படுத்துவேன், என் பிள்ளையை திரும்பவும் அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து நான் ஓட வைப்பேன். என் பிள்ளைக்குள்ள என்ன சோர்வு இருக்கிறதோ அந்த சோர்விலிருந்து அந்த பிள்ளைகளை நீக்கி அவங்கள திரும்பவுமாய் அந்த பழைய பலத்துக்குள்ள கொண்டு வருகிறதற்கு அவர்கள் ஆராதிக்கிற தேவனாக நான் அவர்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாய் நீங்கள் தேவனுக்குள்ள பலப்பட வேண்டும். ஏன்னா நமக்கு பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சில காரியங்கள் நமக்கு வரலை. இதுதான் நம்மை சோர்வுபடுத்தும். சரீர பிரகாரமான சோர்வு வேற, அது சரீரம் பலவீனமானது தான். ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. அப்போ அந்த ஆவியிலேயே நமக்கு சிலர் சோர்வடைகிற ஆட்கள் உண்டு. அந்த அளவுக்கு நம்ம போயிடாத அளவுக்கு தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம போகிற சூழ்நிலைகள் எல்லாமே ஸ்மூத்தான பாதையாகவே இருக்கும். எல்லா நாட்களுமே அது ஸ்மூத்தான காரியமாக தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, மகனே மகளே, நீங்கள் சோர்ந்து போனீங்க அப்படின்னா உங்களை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் நான் உங்களோட கூட இருக்கிறேன், என்கிட்ட நில்லுங்க, நான் உங்களை பலப்படுத்துவேன். உங்களை அப்படியே சோர்ந்து போய் இருக்கிற நிலைமையிலே இந்த உலகம் வேணா உங்களை அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படலாம். ஆனால் உங்கள் பரலோகத்தின் தகப்பன் நான் அப்படி ஆசைப்படுகிற தேவன் அல்ல என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை நான் பலப்படுத்த போகிறேன்.
சோர்ந்து போனீங்கன்னா உங்களை நான் பலப்படுத்துகிற தேவனாகி நான் உங்களோட கூட இருக்கிறேன். உங்களுக்கு சத்துவம் இல்லாவிட்டால் உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? என் தேவன் என்னை பலப்படுத்துகிறவர், எனக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், நான் இழந்த பலனை திரும்பவுமாய் கொடுத்து என்னை ஓட வைக்கிற ஒரு தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு அறிக்கையிடும்படிக்கு இன்றைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்துல சொல்லலாமா? என் தேவன் என்னை பலப்படுத்துகிறவர். நான் சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் என் தேவன் என்னை பலப்படுத்தி எனக்கு சத்துவத்தை கொடுத்து என்னை ஓட வைக்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். விசுவாச அறிக்கையிட ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கரமும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் எங்களோட கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே சோர்ந்து போகிறவனுக்கு நீங்க பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அப்பா, இந்த நாளிலே ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் இருப்போமானால் ஒரு விஷயம், கர்த்தருடைய பலன் எங்களை நிரப்பட்டும். எந்தெந்த பிள்ளைகள் சோர்ந்து போன நிலைமையில இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் கர்த்தர் பலப்படுத்துங்க. உங்க பலத்தினால இடை கட்டி அந்த பிள்ளைகளை நடத்தும்படி உடைய பாதபடியில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளோட கூட இருந்து நடத்தட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்களோட இருந்து எங்களை நடத்தட்டும். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.